ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியாகோ ஆர்மாண்டோ மரடோனா. இவர் வந்து அர்ஜென்டினாவில் பிறந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் டைம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவருடைய பேர் இருக்கும். இவர் வந்து 30th October 1960 அர்ஜென்டினாவில் பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அர்ஜென்டினா ஃபுட்பால் பிளேயராகவும் மேனேஜராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒன் ஆஃப் த 2 ஜாயிண்ட் வின்னர்ஸ் ஆஃப் FIFA பிளேயர் ஆஃப் த 20th century அவார்டை வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஒரு புவர் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. அதனால் இவர் கோரியன்டிஸ் ப்ராவின்ஸ் அப்படின்ற ஒரு ஊருக்கு குடிபெயர்றாங்க. இவர் வந்து வில்லா ஃப்ளோரிட்டோ சாண்டி டவுன் அப்படின்ற ஒரு பியூஸ்னஸ் ஏர்ஸ் அர்ஜென்டினாவோட கேபிட்டலில் வாழ்ந்திருக்காரு. இவருடைய விஷன் வந்து பாசிங், பால் கண்ட்ரோல் அண்ட் ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் அவருக்கு வந்து லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கிடச்சிது. ஸோ அதனால் அவர் எல்லா பிளேயர்ஸோட பெட்டராக ப்ளே பண்ணார். அவருடைய லீடர்ஷிப் கோலும் நிறையா அதிகமாக இருந்ததுனால அவரோட டீமுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இவர் வந்து ஒரு ஃப்ரீ கிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தார். மரடோனா அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணார். அதாவது வேர்ல்டு ரெக்கார்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ 2 வாட்டி 1982 அவர் வந்து பார்சிலோனாவுக்கு 5 மில்லியன் யூரோக்கும் 1984 நாப்போலிக்கும் 6.9 மில்லியன் யூரோக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. இவர் வந்து அர்ஜென்டினோஸ் ஜூனியர்ஸ், போகா ஜூனியர்ஸ், பார்சிலோனா, நாப்போலி, செவில்லா அண்டு நியூவெல்ஸ் ஓல்டு பாய்ஸ் அந்த கிளப்புக்காக விளையாடிருக்காரு. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த டைம் வந்து நாப்போலியில் இருந்தது. ஸோ அங்கே நியூமரஸ் அக்காலட்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த நாப்போலி கிளப்பையும் வந்து சீரியா ஏ அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டை ஜெயிக்க வச்சுருக்காரு. நேஷ்னல் கரியரில் அவர் 91 வாட்டி விளையாடிருக்காரு. ஸோ அதில் 34 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் 4 வேர்ல்டு கப்பில் விளையாடிருக்காரு. 1986 FIFA வேர்ல்டு கப் அதில் வந்து அர்ஜென்டினா வந்து ஜெயித்தாங்க. ஸோ வெஸ்ட் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் அதில் அடித்த அவருடைய கோல் தான் வந்து கோல் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வாங்குச்சு. இவர் வந்து ஆஃப் த டோர்னமெண்ட்டும் அந்த டோர்னமெண்ட் பெஸ்ட் பிளேயர்ன்ற அவார்டையும் வாங்கியிருக்காரு. அந்த டோர்னமெண்ட்டில் இவர் அர்ஜென்டினாவோட டீமுக்கும் கோச் பண்ணியிருக்காரு. 2008 நவம்பரில் இவர் வந்து சார்ஜ் ஆஃப் த டீம் 2010 வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்ததுக்கும் இவர் கோச்சாக இருந்திருக்காரு. இவர் அதுக்கப்புறம் துபாய் பேஸ்டு கிளப்பான அல் வசல் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு கோச் பண்ணியிருக்காரு ஃபார் 2012 அண்ட் 11 சீசனுக்கு. கிளப் அப்பியரன்ஸ் வந்து 581 மேட்ச்சில் 311 கோல் அடிச்சிருக்காரு. இன்டர்நேஷ்னல் தன்னுடைய நாட்டுக்காக அவர் அப்பியரன்ஸ் ஆனது 106 மேட்ச்சில் 42 கோல் அடிச்சிருக்காரு. 1976 1981 வரைக்கும் அர்ஜென்டினோஸ் ஜூனியர்ஸ் என்ற கிளப்புக்காகவும், 1981 1982 வந்து போகா ஜூனியர்ஸ் என்ற கிளப்புக்காகவும், 1982 1984 வரைக்கும் பார்சிலோனான்ற கிளப்புக்காகவும், 1984 1991 நாப்போலி அப்படின்ற கிளப்புக்காகவும், 1992 1993 வரைக்கும் செவில்லான்ற கிளப்புக்காகவும், 1993 1994 நியூவெல்ஸ் ஓல்டு பாய்ஸ் என்ற கிளப்புக்கும், திருப்பியும் 1995 1997 வந்து போகா ஜூனியர்ஸ் என்ற கிளப்புக்காகவும் விளையாடிருக்காரு. இவர் 25 நவம்பர் 2020 மரணம் அடைகிறாரு. இவரை மாதிரி நம்மளும் ஒரு பேஷனை நோக்கி போனோம் அப்படின்னா நம்மளும் சக்ஸஸ் ஆகணும்னு நம்புவோம். ஸோ இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு யாருடைய லைஃப் ஸ்டோரியை சொல்லலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.